ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். இனி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தரமான சம்பவம்லாம் நடக்குதா 24/7 பார்த்தீங்கன்னா ஆதிரியை வெளில வந்ததுக்கு அப்புறமா இப்போதாங்க கொளுத்தி போட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா உள்ள ஒரு ட்ரையாங்கல் ஒன்று ஓடி இருந்திருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அது நம்மளுக்கு மட்டும் இல்லை, இப்போ உள்ள போன ஆதிரியை வந்து சொல்லிட்டாங்க ஓப்பனாகவே. யார்கிட்ட விஜய் பார்வதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணுறீங்களா, அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது வெளியில் பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்குது, நல்லாவே இல்லை, ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்க விஜய் பார்வதி கிட்ட ஆதிரி. அதுக்கப்புறம் வந்து விஜய் பார்வதி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இதை வந்து இப்பயே வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும், இந்த ட்ரையாங்கல் வந்து இருக்கக்கூடாது, 3 பேர் இருக்குது, அப்போ நம்ம யார்கிட்ட பேசினா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அரோராவை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரோமோவில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த 24/7 என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தலையா வந்து ரம்யா தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ ரம்யா வந்து கேப்டன்ஷிப் நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் பரவாயில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு போன வாட்டியெல்லாம் எஃப்ஜே வந்து அந்த டீம் பிரிக்கிறது ஒரு டைம் எடுத்தான் பாருங்க, அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அந்த டீமை பிரிச்சுட்டாங்க. இத்தனை நாள் இவங்க பார்த்ததுல எல்லாரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் தான் வந்து பிரச்சனையே வரும். பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு தனியான ரம்யா வந்து இனிமேல் கேப்டன்ஷிப் டாஸ்க் எப்படி நடத்துறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 24/7 இன்னைக்கு அவர் தான் நடந்தா அப்படின்ட்டா, அதுக்கப்புறம் அவங்க தலையானதுக்கு அப்புறம் நிறைய பேர் டீம் பிரிச்சாங்களே, அதில் வந்து பிரிச்சப்போ வந்து விஜய் பார்வதிக்கும் அது ரம்யாவுக்கும் வந்து ஒரு சின்ன உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து இந்த கேம் விட்டு வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்களோ இல்லையோ, விஜய் பார்வதி வந்து நேத்து வந்து அந்த டாஸ்க்ல வந்து சொன்னாங்க. அதாவது விஜய் சேதுபதி ஒரு டாஸ்க் வச்சார்ல, நேத்து விஜய் சேதுபதி ஒரு டாஸ்க் வச்சார்ல, நீட்டிப்பு துண்டிப்புன்ட்டு. இதுல விஜய் பார்வதி வந்து துண்டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாரை போய் சொன்னாங்கன்னா ரம்யாவை சொன்னாங்க. அதை வந்து அவங்க மைண்ட்ல வச்சுக்கின்னு விஜய் பார்வதியை வினோத் தந்திக்கு பாத்ரூம் கிளீனிங்ல போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தவொடனே விஜய் பார்வதிக்கு வந்து தெரிஞ்சிச்சு, நம்ம சொன்ன விஷயத்த தான் அவன் திருப்பி நம்மளுக்கே பண்றான், நம்மளை இப்போ வந்து உள்குத்து குத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பிரஜன் கிட்ட பேசியிருந்தாங்க. என்னென்ன பிரஜன் கிட்ட சொல்றாங்க, இவளை நம்ப கூடாதுன்னா இவ வந்து ரொம்ப மோசமான ஆளு, ஏற்கனவே வந்து நம்மளை வச்சு இப்படி செய்யறன்ட்டு, இப்போ பாருங்க நான் சண்டேல சொன்னல, அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு அப்படி பண்றா, இவ ஒரு விஷம், என்னைக்கு இருந்தாலும் இவர் வந்து சாதாரண ஆளு கிடையாது இவா அப்படின்ற மாதிரி பிரஜன் கிட்ட சொல்லியிருந்தாங்க ரம்யாவை பத்தி. ஸோ இப்போ விஜய் பார்வதி வந்து வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் பயத்தோடவே சுத்துறாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரம்யா வந்து என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரம்யா கேப்டன் ஆனதோட அடியா வந்து விஜய் பார்வதிக்கு தான். இது வந்து ஓப்பனா எல்லாமே அப்படியே மறைமுகமா இருக்குது, போக போக தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இனிமேல் தான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா ஆதிரி வந்து உள்ள வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட இடத்துல உடைய போகுது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரையாங்கல் உடைக்கிறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க விஜய் பார்வதி கிட்ட. விஜய் பார்வதி அரோரா கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்கல்ல, அது வந்து எந்த அளவுக்கு பேசுறாங்க 24/7 பார்த்தா நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அது வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துறேன். அதே போல அவங்க போன முக்கியமான விஷயம் என்ன, எஃப்ஜேவை போய் கேள்வி கேட்கணும். எஃப்ஜேவை கேட்டாதான் அது கண்டென்ட். இப்படி கேட்கலன்னா அவங்க கிட்ட கண்டென்ட் இல்லைன்னா அர்த்தம். ஸோ எஃப்ஜேவை இன்னைக்கு கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பா இன்னைக்கு கேட்டுருவாங்க. இன்னைக்கு கேட்டாதான் இந்த வாரத்துக்கான கண்டென்ட் ஓடும். ஸோ அதனால வந்து ஆதிரியை வந்து இன்னைக்கு இல்லை இன்னைக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ள வந்து கண்டிப்பா போய் எஃப்ஜே வந்து கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி என்னை ஏமாத்துறேன், ஏன் இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்துறேன் அப்படின்னு கேட்பாங்க. சப்போஸ் அப்படி கேட்கலன்னா கண்டிப்பா பிக் பாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டாஸ்காவது உள்ள வச்சு கண்டிப்பா மாட்டி விடுவாரு. உங்களை பத்தி சொல்லுங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்க வெளியில இருந்து பார்த்துட்டு வந்தீங்கல்ல, உங்களுக்கு இவங்களை பத்தி எப்படி தோணுது அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சு கூட போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நானும் வெயிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 24/7 லைவ் அப்படின்ட்டு உங்களுக்கு வேணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு